பேஸ் ஒரு சின்ன விஷயம். எதிர்கட்சியாக விமர்சனம் பண்ணுற டிஎம்கேக்கு என்ன தகுதி இருக்குது தகுதி இல்லை அதை பற்றி பேச வரல. இத்தனை வருஷமாக இவங்க செஞ்சுருக்கலாம், ஊழல் இல்லாத அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்கலாம். எவ்வளவோ எதிர்கட்சியாக விமர்சனம் பண்ணுறாங்கள, அது எல்லாத்தையும் இவங்க இத்தனை வருஷ காலமாக 30 வருஷம் 50 வருஷம் 70 வருஷம்னு சொல்கிற இவங்க எவ்வளவோ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்திருந்தா இன்றைக்கி ஏன் தமிழ்நாடு இந்த நிலமையில் இருக்குது? ஏன் இருக்குது? ஏன் அங்கே வெட்டு இங்கே கொலை அப்படி இப்படின்னு சொல்கிற இவங்க ஏன் இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணியிருந்தா இப்போ வரவங்களுக்கு ஏன் அந்த நெருக்கடி இருந்திருக்கு போகுது? இவ்வளவு நாள் போலீஸ்லாம் உங்கள் கண்ட்ரோலில் தானே இருந்தாங்க. நீங்கள் தானே சிஎம்மாக இருந்தீங்க. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே நீங்கள் தானே இருந்தீங்க. நீங்கள் இது எல்லாமே சரி பண்ணியிருந்தா ஏன் எல்லாமே கரெக்டாக இருந்திருக்காதா? இப்போ எதிர்கட்சியாக வந்துட்டு இது விமர்சனம் அது விமர்சனம் வந்து 3 மாதத்துலேயே தமிழ்நாடை க்ளீனாக அப்படி ஆக்கிடணும் எப்படி? அப்போ இத்தனை வருஷமாக நீங்கள் ஆட்சியில் இருந்த உங்களுக்கு ஏன் அதெல்லாம் தெரியல? குத்தம் சொல்கிற நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டு யாரை கரெக்டாக எடுத்துகிட்டு வரணுமோ அவங்கள எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களே. ஏன் எடுத்துகிட்டு வரல? ஏன் மாற்றத்தை கொடுத்தாங்க? ஏன்பா கொடுத்தாங்க? நீங்கள் சரியில்லாதனால தானே மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. இன்னும் அடுத்தவங்களை குறை சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நன்றி.